பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இறைவேண்டல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்த தந்தையாம் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்தவரே, இந்த காலகட்டத்திலும் உம்முடைய திருச்சமூகத்திலேயே நாங்கள் எல்லாரும் குடும்பமாக இணைந்து வந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு சிலராக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், அதோடு அருமையான திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த தொழுகையிலேயே கலந்து கொண்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த தொழுகையின் மூலமாக உம்முடைய நாமம் அதிகமாக மகிமையடைய ஆண்டவர் துணை செய்யும். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக ஆண்டுடைய அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து இணைந்து கீர்த்தனைகளில் 314வது கீதத்தை பாடுவோம். கீதம் எண் 314, ஜப சிந்தை என்னில் தாரும் தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 23ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. குமாரனுக்கு சதா காலங்களிலும் என்றவாறே இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமடிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களை வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நிறைகளே. ஆமென். அமருங்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல், அதிகாரம் 6, வசனங்கள் 5 தொடங்கி 15 வசனங்கள் முடிய. மத்தேயு அதிகாரம் 6 வசனங்கள் 5 தொடங்கி 15 வசனங்கள் முடிய நான் படிக்கின்றேன், கேளுங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த இடத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம்படல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரம்படத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்பதே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்பதே. படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இறைவேண்டல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்த தந்தையாம் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரமையா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்தினரே. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தந்தையே, இந்த காலகட்டத்திலும் உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து வர முடியவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே என்னுடைய இல்லங்களிலிருந்து உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கவும், ஒரு சிலராக உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்க ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த கொரோனா இக்கட்டான காலகட்டத்தில் மனுக்குலத்தின் மக்கள் மத்தியிலேயே இயல்பு நிலைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை ஆண்டவர் அறிகின்றேன். தங்களுடைய கடமைகளை உண்மையோடு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழல், பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலையான இந்த காலகட்டத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டுடைய விசேஷித்த கிருபைக்காக ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். ஆம் தந்தையே, திருமறைகளையே நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவர் பக்தன் சொன்னதை நாங்கள் இந்த நேரத்திலேயே நினைவு கூர்ந்து, ஆண்டவர் எங்களுக்கு கேடகமாக, ஆண்டவர் எங்களுக்கு மகிமையாக, எங்களையெல்லாம் ஆண்டவர் உயர்வான இடத்திலேயே வைத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்ற தயவிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பாதுகாவலை நாங்கள் பெற்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதைய காலகட்டத்திலும் அநேக மக்கள் பல கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையில் போதிய வருவாய் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டத்தின் பாதைகள், மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாட்களில் அநேக மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறதை ஆண்டவர் அறிகின்றேன். ஆனால் திருமறையின் வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறீர் என்று திருமறை எங்களுக்கு சொல்லுகிறது. எல்லா மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் தயவுள்ளவராக இருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆம் தந்தையே, எல்லா மக்களுடைய கேள்விக்குறிகளும்
ஆச்சரிய குறிகளாக அமைய ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆம் தந்தையே, எல்லா மக்கள் மத்தியிலும் ஆண்டவர் இரக்கம் கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி ஆசீர்வாதங்களை அருளி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கிறதான குடும்பங்களில் வயது முதிர்ந்து அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த காலங்களில் ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, அன்புக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த பலகீனங்களும் வராதபடி அன்றாட உணவை உட்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் அன்புக்குரிய பிள்ளைகள் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆதரவற்ற நிலைமைகளில் வயது முதிர்ந்த நிலைமைகள் இருக்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய அனுக்கிரகம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆண்டவரை தலைவர்களுக்காக தலைவிகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, திருமறை எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி திருமறையை நாங்கள் படித்து பார்க்கின்றோம். ஆம் தந்தையே, அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக காணப்பட்டு தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் கட்டி எழுப்ப பிள்ளைகளை எல்லாம் நல்வழிப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பருவத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அன்புக்குரிய பிள்ளைகள் காணப்பட ஆண்டவர் துணை செய்யும். அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சிகளாக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, இந்த நாட்களிலும் 9வது வகுப்பு ஆண்டவரே, 10வது வகுப்பு, 11வது வகுப்பு, 12வது வகுப்பு, கல்லூரி சார்ந்த பிள்ளைகளெல்லாம் கல்வி சாலைக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் துணை செய்திருக்கின்றீர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் நல்ல பாதுகாவலை அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து மற்ற வகுப்புகளும் பிள்ளைகள் எல்லோரும் கல்வி சாலைக்கு சென்று கல்வியை கற்று ஞானத்தில் தெளிவுள்ளவராக காணப்பட ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்கு எதிராக சிகல்படுகின்ற தடைக்கல்லை ஆண்டவர் மாற்றுவீராக. அன்புக்குரிய பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய இல்லங்களிலிருந்து கல்வியை எவ்வளமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைமைத்தான் இந்த நாட்களில் எழுந்திருக்கிறது. ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வியை கற்று அன்பு பிள்ளைகள் ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. அன்பு பிள்ளைகள் நல்ல பாதுகாவலை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சின்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களுக்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னீர். இந்த நாட்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே எந்த தடைகளையும் ஏற்படுத்தாதபடி அருமையான பெற்றோர் அன்புக்குரிய பிள்ளைகளை உம்முடைய வழியில் ஆண்டவரை உம்முடைய பாதையில் அன்புக்குரிய பிள்ளைகளை பயணம் தொடர நல்ல ஆலோசனைகளை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் குடும்பங்களிலேயே ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் அனைத்து குடும்பங்களோடு தங்கியிருக்கட்டும். அப்பா, குடும்பங்களில் சமாதானத்தை தாரும், மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தை ஆண்டவர் குடும்பங்களில் நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருக்கு பயப்படுகின்ற குடும்பமாக காணப்பட ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதங்களை கண்டு கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும்
திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. திருமண காரியங்கள் நல்ல முறையில் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்வீராக. இதற்குரிய ஆண்டவர் மனுஷ தயவு பொருளாதார வசதிகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் வந்து ஆண்டவர் சேரவில்லையே என்கின்ற ஒரு நிலைமையில் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். திருமண காரியங்களுக்காக அன்புக்குரிய பிள்ளைகள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற பொழுது அன்புக்குரிய பிள்ளையுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு ஏற்ற துணையை தங்களுடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்ப்பஸ்திரீகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம் ஐயா. அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பயப்படாதே, திகையாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று சொன்னீரே. அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதுகாவலை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. தடைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி ஆண்டவரே பிள்ளை செல்வத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளு ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். அன்று அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்று ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பங்களின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே பல பல தேவைகளின் நிமித்தமாக ஆசீர்வாத ஆண்டவர் நிலைமையில் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே தங்களுடைய கடமைகளை செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. அதன் மூலமாக வருவாய்களை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த குடும்பங்களை எல்லாம் கட்டியெழுப்ப ஆண்டவர் கிருபை செய்யவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணிகள் நிமித்தமாக கல்வியை நிமித்தமாக தூரமான இடங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல செய்தினை குடும்பத்தார் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தாரும். இன்னும் ஆண்டவரே தூரமான இடங்களுக்கு சென்று எங்களுடைய பணிவிடைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு ஆண்டவரே அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே பல பல நிலைமைகளில் பணிவிடைகளை நிறைவேற்றுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். என்றும் ஆண்டவரே பணிகளில் உயர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே எங்களுடைய பணிகளில் அந்த ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஊதியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஏற்ற நாட்களில் ஊதியங்களை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதமாக இருப்பதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதம் நிறைந்து ஒரு சபையாக அமைய ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கிளை சங்க ஊழியங்கள் இன்னும் ஆண்டவரை பொறுப்பாளர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த நாட்களிலும் எல்லாம் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளை ஆண்டவர் காண்கின்றேன். இதற்காக அன்புக்குரிய பிள்ளைகள் உற்சாகமாக காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் கொடுத்து இந்த காரியத்திலேயே தங்களுடைய குடும்பத்தை ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இதற்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து திருச்சபையின் எல்லா பிள்ளைகளும் இதற்காக ஆண்டவரை காணிக்கைகளை கொடுத்து வெகு சீக்கிரத்தில் அதை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே
எல்லா கிளைச்சங்கங்களையும் நாங்கள் நடத்துவதற்கு, தொழுகைகளை நாங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்புதரை நல்ல ஆண்டவரே, என்னுடைய கிராமத்திற்காக ஜெபிக்கின்றோம். கிராமத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பலகீனங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சரீர பலியின் நிமித்தமாக கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பல பல நிலைமைகளில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் பலகீனம் இருக்கிறது, இது எப்பொழுது எங்களை விட்டு அகலும் என்கின்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவ முறைகளின் மூலமாக ஆண்டுடைய வல்லமை அன்பு பிள்ளைகள் மத்தியில் தங்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல சுகத்தை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தாரும். இந்த நாட்களில் அநேக மக்கள் காய்ச்சலால் அவதிப்படுகிறதை ஆண்டவர் காண்கின்றீர். ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் மருத்துவமனைகள் ஆண்டவரே தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக என்னுடைய திருச்சபையை சார்ந்து திருமதி ரத்தினபாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமதி புஷ்பபாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் சுகத்தை பெற்று தன்னுடைய இல்லங்களுக்கு கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் தங்களுடைய ஆண்டவரே தாயை இழந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கின்ற அருமையான குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. அவ்வளமே அருமையான தந்தை இழந்து வேதனையோடு இருக்கின்ற அருமையான இந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டுடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆளுகை செய்கின்ற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தலைமை பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். தன்னுடைய கடமைகளை உண்மையோடு உத்தமத்தோடு நிறைவேற்றி ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா மக்களும் ஆண்டவரே நல்ல நல்ல காரியங்களை வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் பெற்று தேசம் ஆண்டவரை அது நிமித்தமாக தேசத்தில் ஆண்டவரை சமாதானத்தை கண்டுகொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். என்னுடைய பேராயத்தின் மூலமாக செயல்படுகின்ற எல்லா பணிவிடைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல மழையை தந்தீர், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஏற்ற காலங்களில் தேவையான மழையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த உலகத்திலேயே நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டுடைய அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். நம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வருகையிலேயே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை நாங்கள் எதிர்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆண்டுடைய திருச்சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகர மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மற்றும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த தொழுகையில் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற எல்லாரையும் நான் இந்த நேரத்திலேயே வாழ்த்துவதில் நான் இந்த நேரத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் நம்ம எல்லோரையும் இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் கூடி வர செய்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் நமக்கு தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க நான் மீண்டுமாக உங்களை அன்புடன் கேட்டு கொள்கின்றேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நம்முடைய திருச்சபையின் அன்பர்கள்
6/10/2021 புதன்கிழமை பி பிளஸட் ஜிஜு, தந்தை பெயர் பாபு சந்திரன், முத்தலக்குறிச்சி. 8/10/2021 வெள்ளிக்கிழமை எஸ் பிரபின்ராஜ், தந்தை பெயர் செல்வராஜ், செவிடன்விளை. திருமதி எஸ் சைனி, கணவர் பெயர் எம்கே இஸ்னோஜின், செவிடன்விளை. 9/10/2021 சனிக்கிழமை ஜே மெர்லின் பிரீடா, காலம் சென்று தந்தை ஜான் லிவிங்ஸ்டன், குளச்சல். ஏ அனிஷ்மா, தந்தை பெயர் அனிஸ்டன் ஜோஸ், லக்குமிபுரம் ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. அன்புக்குரியவர்களை, திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய சேகர ஓய்வு நாள் பாடசாலை, நம்முடைய சேகர பக்திமச் சங்கத்தின் சார்பில் போட்டிகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் பாடசாலை சார்பில் பிகே தேர்வு, பக்திமச் சங்கத்தின் சார்பில் இன்னும் போட்டிகள், சிறப்பு போட்டிகள் எல்லாம் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பக்திமச் சங்கத்தினுடைய சார்பில் நடைபெறுகின்ற போட்டிகள் 5/12/2021 நெய்யூர் சேகர் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த போட்டிகளில் எல்லோரும் நீங்கள் பங்கெடுக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் உங்களுடைய பெயரை 17/10/2021 இதற்கு முன்பாக நீங்கள் பக்திமச் சங்கத்தினுடைய செயலரிடம் உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்ய நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த போட்டிகளுக்குரிய விவரங்கள் பக்திமச் சங்கத்தினுடைய செயலரை நீங்கள் அணுகி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சேகர ஓய்வு நாள் பாடசாலை சார்பில் தியான முகாம் இந்த ஆண்டிலேயே 14/10/2021 நெய்யூர் சேகர ஆலயத்தில் வைத்து காலை 9:30 மணியிலிருந்து நடைபெற இருக்கிறது. நீங்கள் இந்த தியான முகாமிலும் பிள்ளைகள், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, டிஎம்பிபி விற்பனை விழா இந்த ஆண்டிலும் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குரிய நன்கொடை ரசீது உடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய கிரயத்தை ஓய்வு நாள் பாடசாலை செயலிடம் நீங்கள் கொடுக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு அந்த டிஎம்பிபி சார்பிலேயே தேங்காய், அதாவது சேகரிப்பு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா திருச்சபைகளிலும் இதை அறிவிப்பு கொடுக்கும்படியாக சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையை சார்ந்த குடும்பங்களிடமிருந்து தேங்காய்களை பெற்று அதை அந்த டிஎம்பிபி பொறுப்பாளர்கள் நம்முடைய ஆலயத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்களும் இந்த டிஎம்பிபி அந்த விற்பனை விழாவிற்கு உங்களால் இயன்ற தேங்காய்களை நீங்கள் கொடுத்து உதவ நாங்கள் உங்களை அன்புடன் கேட்கின்றேன். உங்களுடைய இல்லங்களில் அதை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னிடமோ சபைக்குழு அங்கத்தினிடமோ நீங்கள் தெரிவித்தால் அதை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுவோம். அது அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி நம்முடைய ஆலய வளாகத்திலிருந்து எடுத்து செல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய செயற்று உட்பட்டதான அனைத்து திருச்சபைகளும் இதை தங்களுடைய மனதில் கொண்டு அறிவிப்புகள் கொடுத்து தேங்காய்களை சேகரிக்கின்றார்கள். நாமும் நம்மளால் இயன்ற தேங்காயை கொடுத்து இந்த டிஎம்பிபி திருப்பணி விடைகளை தாங்க நான் உன்னை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றோம். காலையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொள்வீர்கள். அந்த காலை அருணோதய தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு 2வது மணி ஒலித்து மணி ஒலிக்கப்பட மாட்டாது. 6 மணிக்கு சரியாக நம்முடைய ஆலயத்தில் அருணோதய தொழுகை நடைபெறும். மணி ஒலிக்கப்பட மாட்டாது. இந்த 6 மணிக்கு சரியாக காலையில் நடைபெறுகின்ற இந்த தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த நாட்களில் ஆலயத்தில் வைக்கப்பட்ட அந்த காப்பு இன்று ஆலய தொழுகை நிறைவு பெற்றவுடன் ஏலம் கேட்கப்படும்.
நீங்கள் ஏலம் கேட்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதனுடைய மதிப்பு 2 கிராம் 9 மில்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கிராம் 9 மில்லி. ஆகவே இந்த ஆலய தொழுகை நிறைவு பெற்றவுடன் நீங்கள் அதை ஏலம் பெற்று கேட்க உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு திருமண அறிவிப்பு. நமது திருச்சபையை சார்ந்து சேரியாவட்டம் திரு பீட்டர் ஜோதி நாயகம் அவருடைய மகன் அபிஷேக் பீட்டரும், தென்னிந்திய திருச்சபை கர்நாடக சென்ட்ரல் டயசிஸ் நமது சபையை சார்ந்து சேரியாவட்டம் திரு பீட்டர் ஜோதி நாயகம் அவருடைய மகன் அபிஷேக் பீட்டரும், தென்னிந்திய திருச்சபை கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ் ஓசூர் கிறிஸ்து நகர் திருச்சபையில் திரு ஜன்சன் தாமஸ் அவருடைய மகள் ஜென் ஷாரால் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் திருச்சபையின் ஆயருக்கு எழுத்து வழியாக தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 2வது அறிவிப்பு. இப்பொழுது திருமணமாகி வந்திருக்கின்றவர்கள் முன்னால் வருகை தர அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு மீண்டும் நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலேயே திருமணமாகி இந்த தொழுகையில் கலந்து கொண்டு ஆண்டவர் தொடர்ந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தின் முன்னிலையில் கடந்து வந்து முழங்கால் படிக்கட்டிருக்கின்ற அன்புக்குரிய புதுமண தம்பதிகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கின்ற குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த குடும்ப வாழ்வாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். குடும்பத்திலேயே என்னென்ன ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை அதனதன் காலங்களில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவருக்கு பயந்து தங்களுடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகளை நாங்கள் திருச்சபையாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். உடைய கிருபை இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கடந்த வாரத்திலும் நம்முடைய ஆலயத்தில் சிறப்பு காணிக்கை படைத்தவர்கள் 1000 இல்லம் வாங்குவதற்காக திரு ஓய் ஜஸ்டஸ் கோயிலடி ரூபாய் 20,000 காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். அதோடு மிஸ்டர் பி பஸ்லின் சேரியாவட்டம் ரூபாய் 5000 காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். அத்தோடு இந்த நாளிலும் திரு எம் மனோகரன் லட்சுமிபுரம் ரூபாய் 10,000 1000 வாங்குவதற்காக காணிக்கை படைத்திருக்கின்றார்கள். ஸ்தோத்திர காணிக்கையாக
பிபின் ஜோஸ் சரி ஆவட்டும் ரூபாய் 500 காணிக்கை படைத்து அன்புக்குரிய குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன நோக்கத்தோடு இவைகளை படைத்திருக்கிறார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்புக்குரிய குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கின்றவரே, ஜெபத்திற்கு பதில் தருகின்றவரே, உம் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் முற்படுகின்றோம். ஆவியானவர் தாமே எங்கள் அனைவரோடு கூட செயல்பட வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 6 வசனங்கள் 12. ஒருவர் படியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என் ஜெபம் கேட்கப்படும். என் ஜெபம் கேட்கப்படும். அந்நாட்களிலேயே ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணும்படி அவர் மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை தெரிந்தெடுத்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணும்படி அவர் அங்கே மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசுடைய 3.5 ஆண்டு கால அந்த ஆண்டுடைய கடவுளுடைய பணி, அந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த 3.5 ஆண்டுடைய பணிதான் இன்று நாம் எல்லாரும் இந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு அது ஆணித்தரமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் எல்லாரும் நம்முடைய ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுனுடைய 3.5 ஆண்டு கால பணிவிடைதான்.
ஆனால் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த 3.5 ஆண்டு அந்த பணிவிடை எப்படி இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தது, அல்லது ஆண்டவர் இயேசுவுக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள், இதோ அதிக கோடிக்கணக்கான மக்கள் இப்படி ஆண்டவரை எவ்விதமாக ஆராதிக்க முடிந்தது என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விகள் பல எழும்பலாம். அவர் ஒரு கடவுளுடைய மகன், ஆம், அது உண்மைதான். ஆண்டவர் இயேசு கடவுளுடைய மகனாக இருந்தார். ஆண்டவர் இயேசுவுக்கு பேச்சு ஆற்றல் இருந்தது, அது உண்மைதான். அங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல சீடர்கள், சீடருடைய தன்மையை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கினார், அது உண்மைதான். அவருக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு தைரியம் இருந்தது. ஆக அன்றைய காலகட்டத்தில் அவர் பல விதமான முறைகளிலேயே மக்கள் பல சூழ்நிலைகளில் இருந்தவர்களை அவர் தட்டி கேட்டார். ஆம், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் வழியாக இருந்த ஒன்று என்ன என்று சொன்னால் அவருடைய ஜெபம்தான். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசுடைய ஜெபம்தான் இப்படிப்பட்ட ஒரு தன்மையிலேயே உறுதியாக நிற்பதற்கு அது காரணமாக இருந்தது. திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது பல நிலைகளில் ஆண்டவர் இயேசு ஜெபித்ததை நாம் திருமறையிலேயே பார்க்கின்றோம். இயேசுநாதர் ஜெபித்தார் என்றால் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை நோக்கி முறையிட நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு ஜெபித்ததின் காரணமாக கடவுளுடைய திருப்பணிவிடையை நிறைவாக செய்தார். ஆக அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஜெபம் எந்த நிலைமையில் காணப்படுகிறது என்பதை நாம் இந்த நாளிலேயே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதலாவது இந்த திருமறையின் ஊடாக நாம் இந்த ஜெபத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? நன்றி ஜெபமாக இருக்க வேண்டுமாம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நன்றி நிறைந்த ஜெபமாக. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் பல நிலைமைகளில் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகின்றோம். அதுதான் ஜெபம் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கின்றோம். அதுவும் ஒரு ஜெபம்தான். ஆனால் திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் நன்றி ஜெபமாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், எல்லாவற்றிலையும் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கே எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் நன்றி ஜெபமாக இருக்க வேண்டும். அதற்கு அந்த முந்தைய வசனங்களை நாம் படித்து பாருங்கள். 16வது வசனம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். 17வது வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஆக நம்முடைய ஜெபம் நன்றி ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இதை விரும்புகின்றார். எல்லா ஜெபமும் நல்ல ஜெபம்தான். நாம் பல நிலைமைகளில் நாம் ஜெபிக்கின்றோம், ஆண்டவரோடு நாம் பேசுகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற ஜெப நிலைமையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் நன்றி ஜெபமாக இருக்க வேண்டும். எப்படி நன்றி சொல்ல வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் இருப்பவைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். நடந்து கொண்டிருப்பதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். நடக்க இருப்பதற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் இந்த பகுதி சொல்லுகிறது. எல்லா நிலைமைகளிலும் ஜெபிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு சமயத்திலேயே ஒரு இளைஞன் பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் பல தருணங்கள் எண்ணி பார்க்கின்றான். எதிலுமே அவருக்கு திருப்தி இல்லை.
வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கிறது. அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, நான் ஏன் இப்படி வாழ வேண்டும்? எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் ஏன் இப்படி இந்த உலகத்தில் கஷ்டத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு வாழ வேண்டும் என்று நினைத்து பாருங்கள், ஒரு முதியவரை அவர் சந்திக்கின்றார். வாலிபன் முதியவரை சந்தித்து அவன் சொல்லுகின்றான், ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, நான் கண்ணீரின் பாதையில் நான் கடந்து செல்லுகின்றேன். ஆண்டவர் ஒருவர் என்னுடைய வாழ்க்கையில் எதையுமே செய்யவில்லை, நான் பல சூழ்நிலைகளில் எண்ணி பார்க்கின்றேன் என்று அந்த முதியவரிடம் பேசினார். பாருங்கள், அந்த முதியவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணுவாயா? ஆம், ஜெபம் பண்ணுவேன் என்று அந்த வாலிபன் அந்த முதியவரை பார்த்து சொன்னான். நான் ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில் எதையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொன்னார். பாருங்கள், இந்த முதியவர் கேட்கின்றார், நீ ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகின்ற வாலிபனாக இருக்க வேண்டும், இளைஞனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அப்படி இல்லை. அதற்கு ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே, நான் உனக்கு 1,00,000 ரூபாயை நான் தருகிறேன், நீ இதை வாங்கி கொண்டு உன்னுடைய கஷ்டத்தை போக்கிக்கொள். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய வலது கரத்தை எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். பாருங்கள், இவர் அப்படியே ஆச்சரியத்தோடு நிற்கிறார். அவர் கேட்கிறார், முதியவர், ஏன் உனக்கு 1,00,000 ரூபாய் உனக்கு உன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு போதுமானதாக இல்லையா? பாருங்கள், அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இன்னும் 1,00,000 ரூபாய் தருகிறேன், உன்னுடைய இடது கையை தர வேண்டும். பாருங்கள், இன்னும் அவன் ஆச்சரியத்தோடு நிற்கிறார். அப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார், இதுவும் உனக்கு திகையவில்லையா? சரி, உன்னுடைய காலில் ஒன்றை தா, இன்னும் 1,00,000 ரூபாய் தருகிறேன். அன்புக்குரியவர்களே, அப்பொழுதுதான் இந்த வாலிபன் சிந்தித்து பார்க்கின்றான். கையை கேட்கிறார், காலை கேட்கிறார். நான் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி வாழுவது? அப்படி என்று சொன்னால் அந்த முதியவர் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உனக்கு கரத்தை தந்திருக்கிறார், நல்ல கால்களை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே எத்தனையோ மக்கள் கால்கள் இல்லாமல், கரங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உடைய தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவாய் என்று சொன்னால் ஆண்டவருடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று சொல்லி அந்த முதியவர் அந்த வாலிபனுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்மை ஆண்டவர் வழி நடத்துகின்றார். இந்த உலக வாழ்க்கையை எண்ணி பாருங்கள், எத்தனையோ மக்கள் பலவிதமான வேதனைகள், மருத்துவமனைகளில், அதாவது சற்று விலகினத்தோடு இருக்கிறவர்களை கேட்டால் தெரியும், எந்த பலகீனத்தை ஆண்டவர் என்னுடைய சரீரத்திலிருந்து மாற்றுவார். ஆனால் மருத்துவமனைகளில் சென்று பார்த்தால்தான் தெரியும், அங்கு எத்தனையோ மக்கள் கஷ்டங்கள், வேதனைகளை பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அது நிமித்தமாக பலகீனத்திலிருந்து அவர்கள் பூரண சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஜெபமாக காணப்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய துணவரை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்கின்ற மக்களாக காட்சியளிக்கின்றோமா? எண்ணி பார்க்க வேண்டும். இதை விட்டுவிட்டு நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை முறுமுறுக்கின்றோம். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதுதான் உங்களுடைய முதல் ஜெபமாக இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எதோடு கூட? ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்?
ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நேரத்திலேயே அவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலேயே இருக்கின்ற கேள்வி மாற வேண்டும். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய தேவைகளை ஆண்டவர் அறிகின்றீர். கடவுள் நமது தேவைகளை குறிப்பிடுவதற்கு முன்னே நாம் நன்றி உணர்வோடு இருக்கின்ற பொழுது அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் நேரத்திலேயே எண்ணி பார்க்க வேண்டும். ஆக நன்றி செலுத்தி ஜெபிப்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமாம்? அர்ப்பணிப்பு ஜெபமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஜெபம். முதல் ஜெபம் நன்றி ஜெபமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஜெபம் அதாவது அர்ப்பணிப்பு ஜெபமாக காணப்பட வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவை குறித்து அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. சற்று அப்புறம் போய் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? முகம் குப்புற விழுந்து என்ன சொன்னார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அர்ப்பணிப்போடு ஆண்டவர் இயேசு ஜெபித்ததை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் பாடும் மரணங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் அர்ப்பணிப்போடு அவர் ஜெபித்தார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் இயேசு அர்ப்பணிப்போடு ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பாருங்கள். இந்த நேரத்திலேயே நாம் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஏன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தந்த இறைவன் என்பதை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்பது நம்முடைய அர்ப்பண ஜெபம். இது ஒரு முக்கியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, எண்ணி பாருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அடிமைப்படுத்திக் கொள்வது, கடவுளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு முகங்குப்புற விழுந்து தன்னை அர்ப்பணித்தார். திரும்ப நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் அர்ப்பணிப்பு நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு நிறைந்த ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவருடைய சித்தத்திற்கு, கடவுளுடைய சித்தத்திற்கு ஆண்டவர் இயேசு அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாடுகளை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார் இயேசுநாதருக்கு. அதுதான் அந்த பகுதி நம்முடைய நிலைமையில் நாம் எண்ணி பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய உடல் நோய்களை குறித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கின்றோமா? அதாவது உறவு ரீதியான பிளவுகள் பற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கின்றோமா? அர்ப்பணிப்போடு ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலேயே விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உம்முடைய சித்தப்படி, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமோ அந்த சித்தத்திற்கு. இதற்கு கூட ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடிகிறது. ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் அந்த திருமணமாகி அந்த பெற்றோர் கொடுக்கின்றார்கள். பாருங்கள், 2 பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு குடும்ப வாழ்க்கையை அங்கே ஆசீர்வாதமாக அவர்கள் ஆரம்பித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் வழிநடத்தப்படுகின்றார்கள். பாருங்கள், ஒரு நாளிலேயே பெற்றோர் தன்னுடைய மகளுடைய குடும்பங்களுக்கு கடந்து செல்லுகின்றார். பாருங்கள், அப்பொழுதுதான் அந்த மூத்த மகளுடைய குடும்பத்திற்கு அந்த பெற்றோர் சென்ற பொழுது
அந்த மகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து சொன்ன காரியம், அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய பணி அந்த பருத்தியை அவர்கள் அதாவது உற்பத்தி செய்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மகள் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த நாட்களில் இந்த பருத்தி அதாவது அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களில் மழை இல்லாமல் நன்றாக வெயில் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அதிக அதாவது லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரை பார்த்து இந்த மகள் சொல்லுகிறார், அதிகமாக வெயில் இருக்க வேண்டும், மழை இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய கருத்தை பெற்றோரிடம் சொன்னார். பாருங்கள், அந்த பெற்றோரும் அதை கேட்டுவிட்டு, ஆம், உன்னுடைய வாழ்விலேயே குடும்பத்திலேயே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரட்டும் என்று சொல்லிவிட்டு மறந்துவார். ஆனால் இரண்டாவது மகளுக்குடைய இல்லத்திற்கு கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த மகளும் தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொல்லுகிறார், இதோ நாம் விவசாயம் செய்கின்ற குடும்பமாக இருக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விவசாயம் செய்து எல்லோ அங்கே சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மழை அதிகமாக தேவையாக இருக்கிறது. ஆகவே மழைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோரை பார்த்து அந்த இரண்டாவது மகள் சொல்லுகின்றார். பாருங்கள், இப்பொழுதுதான் பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி மனதில் எழும்புகிறது. என்னுடைய மூத்த மகள் மழை இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கும்படி சொன்னால், ஆனால் இளைய மகள் இங்கே மழை வேண்டும் என்றால் விவசாயம் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றார். பாருங்கள், ஒரு கேள்விதான் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே காரியத்தை தன்னுடைய இல்லத்தில் கடந்து வந்து அந்த பெற்றோர் ஜெபிக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி இந்த செயல்படும். ஒரே வார்த்தை தான். இரண்டு மகளுடைய வாழ்க்கையிலும் இரண்டு சூழ்நிலைகள். ஆனால் அந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஜெபம், உம்முடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறட்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஜெபம். என்னுடைய மூத்த மகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது, என்னுடைய அதாவது இளைய மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பது ஆண்டவர் என்பதை இந்த பெற்றோர் மனதில் கொண்டு இந்த ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்ததை நான் பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆம், அர்ப்பணிப்பு நிறைந்த ஜெபம் அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஜெபமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? விசுவாச ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். விசுவாசம் நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன செய்யுமாம்? பிணியாளியை ரட்சிக்கும். இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கின்றோம், பல நிலைமைகளில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நன்றி உணர்வுள்ளோ ஜெபம் கேட்கப்படும், அர்ப்பணமுள்ள ஜெபம் கேட்கப்படும். மூன்றாவது, விசுவாசம் நிறைந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகின்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் கேட்கின்ற காரியம் அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போனால் விசுவாசத்தில் குறை உள்ளவராக இருக்கின்றோம். ஆலயத்தை நேசிப்பதை நாம் தவற விடுகின்றோம். ஆலயத்திற்கு வராமல் நம்முடைய இல்லத்தில் தங்கி விடுகின்றோம். எதற்கு நான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? விசுவாசம் குறைந்து விடுகின்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் திருமறை சொல்லுகின்ற காரியம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆண்டவர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவானாலும் அவனுக்கு மன்னிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, விசுவாசம் நிறைந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இதற்கு கூட ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம். நம்முடைய இல்லங்களில் நாம் 2 சக்கர வாகனத்தையும் 4 சக்கர வாகனத்தையும் நாம் பயன்படுத்துகின்றோம். அதை இயக்குறவர்களுக்கு தெரியும். பாருங்கள், நாம் அதை இயக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றோம்.
அங்கே நாம் அந்த வாகனத்தை இயக்குவதற்கு நாம் அந்த ஆக்சிலேட்டரை நாம் கொடுத்தால் மட்டும் வண்டி என்ன செய்யாது? மூவிங் ஆகாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கியர் போட்டுவிட்டு அதற்குரிய காரியத்தை நாம் மேற்கொண்டால் மட்டுமே அது 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, அது புறப்படும். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே விசுவாசம் என்கின்ற ஒரு நிலைமை முழுமையாக இருக்க வேண்டும். அது இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த விசுவாசம் நிறைந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாம் அந்த ஆக்சிலேட்டரை மட்டும் நாம் செலுத்தினால் வண்டி சத்தத்தோடு காணப்படும். நாம் கீரை போடாமல் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அந்த இன்ஜினுடைய காரியங்களை எல்லாம் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான செலவுகள் வந்து சேரும். ஆனால் நாம் சரியான முறையில் அந்த வாகனத்தை இயக்குவோம் என்று சொன்னால் அது சிறப்பாக அமையும். அதே போல்தான் விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இல்லை என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு தடை இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை என்ன என்பதை நாம் பார்த்து அதை அகற்றிவிட்டு நாம் மீண்டுமாக செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் கிரியை செய்கின்றார். அதுதான் விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு ஜெபத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது 4வது ஜெபம் தனி ஜெபம் ஆண்டவர் விரும்புகின்ற ஜெபமாக இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து என்ன செய்? உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிறைவேற்றுவார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இன்று அநேக சொல்லுகின்ற காரியம், திருவிழாக்கள் நடைபெறுகின்ற இடங்களில் அதிகமான கூட்டங்களை பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால் அங்கு அதிக மக்கள் கூடுகின்றார்கள், நாங்களும் செல்லுகின்றோம் என்கின்ற ஒரு நிலைமை அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் கூட்டம் குறைவாக இருக்கின்ற இடங்களுக்கு மக்கள் செல்லுகிறார்களா என்று சொன்னால் அங்கு கூட்டம் இல்லை. ஆகவே நான் ஏன் அதற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு கேள்விதான் எழும்புகிறது. ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீ தனியாக இருந்து ஜெபிக்கின்ற பொழுது அதுதான் சிறப்பு வாய்ந்த ஜெபம். நான் கூட்டமாக இருந்து ஜெபிப்பதை நான் அது தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை. இந்த ஆலயத்தில் கடந்து வருகின்றோம், நாம் இணைந்து ஜெபிக்கின்றோம், சங்கங்களில் இணைந்து நாம் ஜெபிக்கின்றோம், குழுவாக ஜெபிக்கின்றோம், அதிலும் சிறப்பு இருக்கிறது. ஆனாலும் தனி ஜெபம் அது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று அநேக அதாவது நற்செய்தி மேடைகளை போட்டுவிட்டு பல நிலைமைகளில் மக்களை தன்வசப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்க முடிகிறது. காணொளியின் மூலமாக அங்கே மக்கள் கூட்டத்தை காண்பித்து இன்னும் அநேக மக்களை தங்களுக்குள்ளாக இணைத்துக் கொள்வதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறையை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தனி ஜெபத்தை குறித்து அது கேட்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் திருமறையில் தெளிவாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலேயே அவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது? என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நன்றி ஜெபமாக நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். அர்ப்பணிப்பு ஜெபமாக நம்முடைய ஜெபம் காணப்பட வேண்டும். விசுவாசம் நிறைந்து ஒரு ஜெபமாக காணப்பட வேண்டும். தனி ஜெபம், அது தனி ஜெபமாக, தனி ஜெபம் நிறைந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இது நம்மை மேன்மைப்படுத்தும், இது நம்மை ரட்சிக்கும், இது நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை தரும், நம்முடைய வாழ்க்கையிலேயே
ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த நேரத்திலேயே நாம் சிந்திப்போம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று நாம் சிந்திப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோற்றுக்கு எழுந்தினார். பரமஇடத்தில் கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுவையும் பரிசுவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நின்றவாறே இந்த தொழுகை நிறைவாக ஞான பாடல்களில் 270வது ஞான பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடல் எண் 270. என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், அப்போதன் துக்கம் மறப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். Try making
அன்புக்குரியவர்களே, தேம்பராவிளை சார்ந்து திருமதி ஜீவரத்னம் அவர்கள் கடந்த 22/9/2021 இரவு ஆண்டுடைய அழைப்பை பெற்று 23ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அத்தோடு கடந்த 26ஆம் தேதி திரு ஜே சிம்சோன் சேரியாவட்டம் அவர்கள் ஆண்டுடைய அழைப்பை பெற்று 26ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இவருடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் இந்த நேரத்திலேயே நின்றவாறு ஒரு நிமிடம் நின்று நாம் அஞ்சலி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு அருமையான தாயை இழந்து வேதனையோடு இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கும், அருமையான தகப்பனாரை இழந்து வேதனையோடு இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஒரு நிமிடம் நின்றவாறே நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம். நின்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், துதிக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவராகிய நீர் இரவு முழுவதும் கடவுளை நோக்கி மன்றாடினீர் என்று திருமறையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாங்களும் ஜெபிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் என்கின்ற ஒரு நிலைமையில் தகுதியை தந்து எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நன்றி ஜெபமாக, அர்ப்பணிப்பு நிறைந்த ஜெபமாக, விசுவாசம் நிறைந்த ஜெபமாக, தனி ஜெபமாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்ற நேர் எங்களுடைய வாழ்வும் இந்த ஜெப நிலைமையில் காணப்பட எங்களுடைய ஜெபம் நீர் விரும்புகின்ற சூழலிலேயே அமைந்து அதன்மேத்தமாக உமக்கும் எங்களுக்குள் ஒரு நல்ல உறவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்த அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக இந்த நாட்களிலும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை இந்த தொழுகையின் வாயிலாக ஆண்டவரே மகிமைப்படுத்துகின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் எல்லா மக்களும் விசேஷித்த பாதுகாவலை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அருமையான தாயை இழந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கின்ற அருமையான அவருடைய துணவர், அவருடைய பிள்ளைகள், குடும்பங்களுக்காக, பேரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்வண்ணமே அருமையான தந்தை இழந்து ஆண்டவரே இருக்கின்ற அவருடைய துணவி, அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் அன்பு குடும்பத்திற்கு ஆண்டவர் குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான குடும்பங்களுக்கு ஆண்டவர் தாயும் தந்தையுமாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளும் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்திலேயே வாழ்வு பெற்றிருக்கின்ற நாங்கள் எல்லாரும் ஆண்டவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள உம்முடைய வருகையில் நாங்கள் உம்மை எதிர்கொண்டு வர ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திலும்
ஒரு புதிய ஆண்டவரே ஆண்டிற்குள்ளாக கடந்து வருகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளுடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளிலும் புதுமண தம்பதிகளாக நம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கின்ற குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு குடும்பமாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். அன்புக்குரிய பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை உம்முடைய விருப்பப்படி அதனதன் காலங்களில் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்றோம். அடியெடுத்து வைக்க இருக்கின்ற புதிய மாதம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக அமைய ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அன்று காலை 6 மணிக்கு நடைபெறுகின்ற அந்த தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். அன்புக்குரிய பிள்ளைகளும் கலந்து கொண்டு ஆண்டுடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் அனைவரோடு கூட தங்கியிரும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி திருமறை எங்களுக்கு சொல்கிறது. ஆம் தந்தை, இந்த இக்கட்டான காலகட்டத்தில் உம்முடைய நிழலில் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே வாசம் பண்ண ஆண்டவர் துணை செய்யும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. ஆம் தந்தையே, வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டுடைய தேவதூதர்களை கொண்டு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையில் கலந்து கொண்ட ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக தொழுகைகள் கலந்து கொள்ளுகின்ற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியானுடைய கூட்டமும் நம்மளோடும் விசேஷமாக நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற புதிய மாதத்தோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.